ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நேத்து சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்ல சிஎஸ்கே வந்து தோத்துட்டாங்க. ஆர்சிபி பிளே ஆஃப்ஸ் போயிட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும் ஆப்வியஸ்லி. எஸ், அதுக்கப்புறம் ருத்ராஜ் ஜெய்க்வாட் சிஎஸ்கேயோட கேப்டன் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொன்னாரு அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த பிட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிட்ச், ஒரு ஹானஸ்டா குட்டா விளையாடக்கூடிய ஒரு பிட்ச் தான். எஸ், ஸ்பின்னிங் அண்ட் கிரிப்பிங் வந்து பாத்தீங்கன்னா லிட்டில் பிட் இருந்துச்சு. பட் ஆனா 200 இந்த கிரவுண்ட்ல வந்து ரொம்ப 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 நல்ல கெட்டபிளான ஒரு ஸ்கோர். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல 1 or 2 ஹிட்ஸை வந்து கண்டிப்பாக அடிச்சிருக்கணும். அண்ட் T20 கேம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அந்த 1 or 2 ஹிட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கேமை எடுத்துட்டு போகும். அது நடக்கலை. அண்ட் அதே நேரத்தில் டார்கெட் வச்சது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஓகே தான். எங்கள் பவுலர்ஸ் நல்லா தான் பண்ணாங்க. ஏன்னா இன்னும் அதிகமான டார்கெட் வந்திருக்க வேண்டிய ஒரு மேட்சாக இது இருந்திருக்கும். பட் அதில் நான் பிரிட்டி ஹாப்பி தான். அண்ட் அதே நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு 14 கேம்ஸ் ஆடுறீங்க அப்படின்னா அதில் 7 கேம்ஸ் வின் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கரெக்டான ஒரு விஷயம் தான். அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உண்மையுமே ஒரு பெருமையை அளிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் அதே நேரத்தில் இன்னும் இந்த லாஸ்ட்ல இருந்து என்னால் வெளியில வர முடியல. பட் 1 or 2 பால்ஸ் கரெக்டா ஆடி இருந்தா அந்த மேட்ச் வந்து வந்திருக்கும். அதே நேரத்தில் எங்களுக்கு நிறைய கைண்ட் ஆஃப் இன்ஜூரிஸ் வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. நிறைய நாங்கள் மிஸ் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ ஃப்ரண்ட் லைன் பவுலர்ஸ் எங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இல்லை. ஸோ அவங்களோட இன்ஜூரிஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு பாதிப்பா இருந்துச்சு. அதே நேரத்தில் கான்வே இல்லாததும் டாப் ஆர்டர்ல வந்து எங்களுக்கு கரெக்டா அமையலை. ஸோ அதுதான் வந்து இந்த டிஃபரன்ஸாவே இந்த சீசனுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாரு. அதே நேரத்தில் கிரெடிட்ஸ் டு தி சிஎஸ்கே ஸ்டாஃப் அண்ட் எவ்ரிஒன், எங்களை நல்லா பேக் பண்ணாங்க. அவங்க தேவையான இடங்கள்ல எங்களுக்கு நிறைய சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாரு. எஸ், நிறைய சேலஞ்சஸ் வந்து இந்த சீசன் ஃபுல்லாவே இருந்தது. ஃபிஸ் ஃபர்ஸ்ட் இன்ஜூரியா இருந்தாரு, அப்புறம் அவரு உள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் பதிரானா இன்ஜூரி, ஃபியூ மேட்சஸ் மிஸ் பண்ணாரு. அகைன் பதிரானாவுக்கு இன்ஜூரி ஏற்பட்டுச்சு. அடுத்து ஃபிஸ் வெளியில போனாரு. தீபக் சகருக்கு இன்ஜூரி ஏற்பட்டுச்சு. தீபக் சகர்னால விளையாட முடியல. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு இந்த சீசன் ஃபுல்லாவே இருந்துச்சு. அதனால எங்களால கரெக்டான ஒரு காம்பினேஷன் 11 எடுத்துட்டு வரவே முடியல. நிறைய நாங்க வந்து சாப் அண்ட் சேஞ்சஸ் பண்ற மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுவே எங்களோட லாசஸுக்கு ஒரு பெரிய ரீசனா இருக்கலாம். எஸ், பட் 7 வின் அப்படிங்கிறது எங்களுக்கு ஓகே தான். எங்களுக்கு அது நான் வந்து ஹாப்பியா தான் நான் வந்து ஃபீல் பண்றேன். அண்ட் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துட்டு நெக்ஸ்ட் சீசன் கரெக்டா வருவோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாரு. அதே மாதிரி நான் பர்சனல் மைல்ஸ்டோனுக்காக என்னைக்குமே விளையாண்டது கிடையாது. எனக்கு பெருசா பர்சனல் மைல்ஸ்டோன்ஸ் வந்து நான் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதும் கிடையாது. 100 ரன்னோ 200 ரன்னோ 500 ரன்னோ எனக்கு டீம் ஜெயிக்கணும். ஸோ அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கான இது வந்து என்னால் கான்ட்ரிபியூட் முடிஞ்சதை நான் பண்ணுவேன். ஸோ என்னைக்குமே என்னோட பர்சனல் இதெல்லாம் நினச்சி நான் வருத்தப்பட்டதும் இல்லை, லைக் சந்தோஷப்பட்டதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவரோட அந்த ஆரஞ்சு கேப் அந்த ஜேர்னி இருக்குல்ல இந்த வருஷம், அதை பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்னார். எஸ், இவ்வளோ சொல்லியுமே எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடாக தான் இருக்கு. டெஃபினெட்லி நாங்கள் ஃபுல் ஆஃப் பண்ணியிருக்கணும், பட் பண்ணலை. மேபி நெக்ஸ்ட் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேச்சை வந்து பாத்தீங்கன்னா முடிச்சாரு. சீரியஸ்லி இதுல அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். ஃப்ரண்ட் லைன் பவுலர்ஸ் அண்ட் ஒரு சில இன்ஜுரிஸ் நமக்கு இருந்துச்சு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். அது பெரிய பாயிண்டாலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒதுக்கிட்டு போயிட முடியாது. பிகாஸ் ஒரு தீபக் சகர் மாதிரி, ஃபிஸ் மாதிரி, பதிரானா மாதிரி இந்த சீசன் முக்கியமா சிஎஸ்கேக்கு இருந்தவங்க கடைசி நேரத்தில் இல்லை அப்படிங்கிறது வந்து டெஃபினெட்லி ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸிங்கை ஏற்படுத்தும். பட் அட் த சேம் டைம் நம்ம ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணி ஆகணும். சிஎஸ்கேல ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் வந்து ருத்ராஜ் அண்ட் சிவம் டூபே நல்லா விளையாண்டாங்க. எப்பெல்லாம் அவங்க ஃபெயில் ஆனாங்களோ அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேம் தோத்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வந்து டேரில் மிச்சல் நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஓகே, பட் ஸ்டில் அப்போ வந்து சிவம் டூபே ஃபார்ம் அவுட் ஆனது ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து ஃபுல்லா ருத்ராஜ் ஜெய்க்வாட் நம்ம டீம் தோத்ததை பற்றியும் வெளியேறினதை பற்றியும் சொன்ன இதுதான். ஓகே, ஓவராலா சிஎஸ்கே தோத்ததுக்கான ரீசன் இந்த சீசன்ல எலிமினேட் ஆனதுக்கான முக்கியமான காரணங்கள் அப்படின்ட்டு நிறைய இருக்கும் இல்லையா, அதை நான் வந்து ஒரு கம்பைல் வீடியோவா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க என்னன்னா உங்களோட பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பா தேவை. ஸோ உங்களோட பாயிண்ட்ஸ் என்னென்ன, ஏன் சிஎஸ்கே இந்த சீசன் எலிமினேட் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ஸ்கிரிப்டோட உங்களோட பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணி நான் அடுத்த ஒரு வீடியோவா உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே. அண்ட் மறக்காம நம்மளோட கிரிக்ஸிப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.